சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஒன்றியத்தில் பதவிக்காலம் முடிந்தும் ஊராட்சி தலைவரை போல் 100 நாள் வேலை பணியாளர்களை மிரட்டி பாதையை அடைத்து மரக்கன்று நட்டதாக ஊராட்சி தலைவர் கணவர் மீது புகார் எழுந்துள்ளது. மேலும் இதன் மீது வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் தாசில்தாரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். ராமரெட்டி தலைவர் தன்ராஜ் மீது பள்ளி வளாகத்தில் இருக்கிற மரத்தை வெட்டினதுனால புகார் நான் கொடுத்தோங்கிறத காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் நிலத்துக்கு போக முடியாத 100 நாள் வேலை ஏரியாவில் வச்சு செடியை வச்சு கல் முள் வச்சு தடுத்து அடையாளங்களை வச்சு போகிறதுக்கு இல்லாமல் என்னை தடுத்து நிறுத்திட்டு துன்புறுத்தி வராங்க. இதுக்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை தாழ்ந்து பணிவிடுன்னு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் நடைபெற்ற மனிதம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் பாக்கியராஜ், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மனிதம் படத்தின் இசையை வெளியிட்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் RV உதயகுமார், திருப்பாச்சியும் சிவகாசியும் இல்லை என்றால் விஜய் மாஸ் ஹீரோ ஆகியிருக்க முடியுமா என்றும் கட்சி ஆரம்பித்து இருக்க முடியுமா என்றும் பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் அவர்களை மாஸ் ஹீரோவாக மாற்றியது இவருடைய இசைதான். திருப்பாச்சியும் சிவகாசியும் இல்லைன்னா இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா? என் தம்பி அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் விஜய் என் தம்பி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி படங்கள் இசை பட்டைய கிளப்பும். பாத்தீங்களா ஆள் எப்படி இருக்கா பாருங்க, மனசு மாதிரி பரந்த இதய பரந்த மனதை எல்லாத்தையும் பாராட்டுவா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலாபுரத்தில் 22வது நாளாக விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து வரும் நிலையில் நெசவாளர் பெண்கள் தெருவில் தாங்களே உணவு சமைத்து உண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50% கூலி உயர்வு, 20% போனஸ் வழங்க கோரி வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் 50 நெசவாளர் பெண்கள் பங்கேற்றனர். டி சுப்புலாபுரத்தை சேர்ந்த பள்ளிமா பேசுகிறேன். நாங்கள் நெச தொழிலாளர்கள். நாங்கள் 22 நாளாக கூலி உயர்ந்து கேட்டு போராட்டம் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு ஒன்றும் வழி இல்லாதனால நாங்கள் ஆளு கொஞ்சம் வீட்டில் அரிசி எடுத்துட்டு வந்து சமையல் பண்ணி தெருவில் உட்காந்து சாப்பிட்டுக்கு இருக்கோம். எங்கள் கஷ்டம் நஷ்டம் உங்களுக்குலாம் தெரியும்தே நாங்கள் இது நாள் வரைக்கும் வெளிப்படுத்தாமல் இருந்தோம். இன்னைக்கு எங்கள் கஷ்டம் தாங்க முடியாதனால ஆளுக்கு ஒரு கை அரிசி எடுத்துட்டு வந்து தெருவில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்றோம். எங்களுக்கு கூலி உயர்வு நாங்கள் கேட்டுதான் 22 நாளா 24 நாளாக போராட்டம் பண்ணிக்கிருக்கோம். அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல. எங்களுக்கு இதுக்கு உடனே அரசு நடவடிக்கை எடுத்துக்கிறோம். உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே 7 வருடங்களுக்கு பிறகு நகராட்சிக்குட்பட்ட நெடுஞ்சாலையின் இருபுறமும் இருந்த ஆக்கிரமிப்புகள் JCB இயந்திரங்கள் மூலம் அகற்றப்பட்டன. இந்த ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் போடி நகராட்சி அதிகாரிகள், மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்ட நிலையில் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக மினரல் வாட்டர் டாடா AC வாகனத்தை திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் அஜய், அருண் பாண்டியன், சக்திமுருகன் ஆகிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 76வது குடியரசு தினத்திற்கான அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்கத்தில் நடைபெற்றது. குடியரசு தின விழாவில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் காவல்துறை, தேசிய மாணவர் படை, சாரணர் இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் ஒத்திகை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள திரு ஊரக பெருமாள் கோவிலின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் அறங்காவலர் குழு தலைவர் செந்தாமரை கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்ட நிலையில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அந்தந்த துறை சார்பில் செய்யப்பட உள்ள பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.